நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு பரப்பட்டி மந்தியில் கொண்டிருக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் சுவாமி திருவிழாவை முன்னிட்டு இந்த சிங்கார கலையரங்கிலே ஊர் பெரியவர்களும் விழா கம்பியார் அவர்களும் கோயில் முஸ்லிம் முக்கியஸ்தர்களும் அனைவரும் சேர்ந்து இந்த சிங்கார கலையரங்கில் நீங்கள் அவள் பார்த்துக் கொண்டிருக்கூடிய பாண்டி நாட்டு பழவீரர் ஸ்ரீ மதுரை நாடகங்களை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடகத்தை உங்கள் அன்பை மாதிரி பிறந்து கொண்டிருக்கூடிய அருமை அன்னார் மறைந்த வி.கே. காளிமுத்து ஐயா அவர்கள் புதல்வன் வி.கே. செல்வராஜ் அவர்கள் சார்பாகவும் சந்தோஷ் ஹரிகரன் சார்பாகவும் மிருதங்க சக்கரவர்த்தி பிரகாஷ் கலைக்கும் சார்பில் நாடகம் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். என் நாடகத்தை விடுவதை கண்டுகளித்து நாடகவாசிகள் கேட்டுக்கொண்டு எங்கள் கலைக்கு செல்வோம். நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுதான் என்னோட வழக்கம். உங்களுக்கு யாருக்கு வரக்கூடாது கூடுதல் சுணக்கம், சுணக்கத்தினால யாருக்கு வரக்கூடாது உறக்கம். அதை வச்சுதான் கிடைக்கும் போது விடிய காத்த ஒரு ரொக்கம். ஏன்னா பப்புனுக்கார வந்தோட காசை பத்தி பேச நினைப்பீங்க. காசை தான் கடவுளப்பா கடவுளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் இந்த பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க? சாமியை கொண்டு பின்னால வச்சு உண்டியில கொண்டு முன்னால வச்சிருக்கிறாங்க. அதான் காசை தான் கடவுளப்பான்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த 9 மாசமா எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை தான். காசை கண்ணில் வாக்க முடியாம எல்லாம் வாக்கட்டு கட்டிக்கிட்டு வெளியே போக முடியாம கிடந்தான். இப்ப ஏதாவது ஆண்ட முன்னியத்துல கொஞ்சம் கொஞ்சமா வெளியே விட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கூடிய அத்தனை உலகளுக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே. இந்த ஒரு மந்தையிலே வீட்டிற்கும் தெய்வம் அம்மா எங்கள் எதிர்த்து வைக்க காரியம்மா எழுதி வர வேண்டும். எங்கள் எதிர்த்து வைக்க காரியம்மா எழுதி வர வேண்டும். அம்மா ஒடிவம்மா காளியம்மா
இருந்தாலும் அமைதி காத்து இந்த மேடைகளில் இந்த பாண்டி நாட்டு படவீரர் மதுரை நாடகத்தில் பங்கு பெற்ற நடிகர்கள் சென்றெல்லாம் தனக்கு தானே என்று வெற்றி கொடுத்து உங்கள் அன்பையும் மாதப்பட காத்துக் கொண்டிருக்கூடிய திண்டுக்கலை சேர்ந்த ஜிவி செங்குட்டூர் அவர்கள் இம்முறையில் முத்துவீரனாக விடம் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா நீ அஞ்சாமல் கடமையே கண்மையடா கட்டியமே கட்டியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா கட்டியமே கட்டியமாய் கொள்ளடா செல்லடா செல்லடா. இசைகான செல்வி இசைகான கோயிலவாணி வடமதுரையை சார்ந்த விஜயாஸ்திரி அவர்கள் இம்மையில் பொம்மையாக நடந்த நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆடியடித்தே யார் எடுத்தாலும் அலைகள் ஓய்வதில்லை. ஆடிவா பாடிவா நடிக்கவா ஆடிவா பாடிவா நடிக்கவா நடிப்பு பேரரசு கருவை சார்ந்த மனோகர் அவர்கள் இம்மையில் காசு மன்னனாகவும் மற்றும் நரசப்பராம் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நீதிமுறை நாட்டில் கிடைத்தோகவே நீயருளே புரிவாய் யமானே ஏதங்கள் காணால் மனப்பாகவே அம்மையே அப்பனே உண்மையில் ஒருவவே ஆதியம் இல்ல கண்டோதியே ஆண்டவனே உன்னையே ஆதியம் இல்ல கண்டோதியே நகைச்சுவை பேரரசு உங்கள் அன்பையை மாதப்பெறும் ஜெகதாத்தியை சார்ந்த பெரியசாமி புதல்வன் மருவத்துறை அவர்கள் இம்மையில் ஆட்டாமையாகவும் ஜோசியராகவும் மற்றும் பொம்மனார் மடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆர்மி சக்கரவர்த்தி ஆர்மணிய பேரரசு சேலத்தை சார்ந்த மகாலிங்கம் அவர்கள் இம்மையில் கீபோர்டு வாசி காத்துக் கொண்டிருக்கிறார். ah
கழிக்கின்ற திருநாடு சமமாகுமா அதை நான் பாட இருந்தொரு நாள் போதுமா அழியாத கலையில் என்னை பாடுவான் அழியாத கலையில் என்னை பாடுவான் என்னை அறியாமல் எழுந்தோடுவான் என்னை அறியாமல் எதிர்போர் எழுந்தோடுவான் அருமனே சந்தோஷம். இந்த மேடைகளை கோடிகடி குமரன், மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்வான், நாடக அமைப்பாளர் பிரகாஷ் அவர்கள் இம்மேடைக்கு மிருதங்கம், தபேலா, டோலக் வாசி காத்துக் கொண்டிருக்கிறார்.
ஏன்னா பிரகாஷ் திறமையை பார்த்துட்டே இருப்போம். இருந்தாலும் மிருதங்கத்தை முன்னால வச்சு வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மிருதங்கத்தை பின்னால வச்சு வாசிக்கணும் ஊருக்காரங்களே சொல்லிட்டாங்க. தம்பி நீ எல்லாம் மறைக்க முடியாது இன்னைக்கு நம்ம கிட்ட. அப்படி இருக்குதா? கத்தாலப்பட்டியை சார்ந்த அன்புலம் நாடக ரசிகர் சார்பாக சர்வேர் தியாகராஜன் அவர்கள் இங்கே மிருதங்க வாசிக்கூடிய பிரகாஷ் அவர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். விடப்படாத இன்னைக்கு எல்லா தினமும் இன்னைக்கு வந்திருக்கிறது ரத்தனமா உள்ள இருக்கிறது கூட வெளியே வரணும். ஏன் இந்த கைதட்ட சொல்றேன்னா அது விஷயம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. முன்னாடி வாசிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாம் திறமை தானே. விஷயம் வேணும்ல. முன்னால வாசிக்கிறதே அவ்வளவு கஷ்டம்னா பின்னால இதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்குன்னு. ஒரு கடவுள் வந்து என்ன பண்ணிருக்காரு? 3 பேர் நின்று இருக்காங்க. சரி. இந்த 3 பேர்கிட்ட கடவுள் கேட்டிருக்காரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. ஒருத்தன் என்ன சொல்லியிருக்கான்? அந்த பாறை வந்து எனக்கு தங்கமா மாத்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். பாறையை கடவுள் விரல காட்டினாரா? பாறையா அது தங்கம் ஆயிருச்சு. அதை எடுத்து அவன் போயிட்டான். இன்னொருத்த என்ன பண்ணிருக்கான்? இந்த டேபிள் சேர்லாம் எனக்கு தங்கமா வைரமா வேணும்னு கேட்டிருக்கான். உடனே கடவுள் விரல காட்டியிருக்காரு, எல்லாமே தங்கமா வைரமா மாறிடுச்சு. அவன் தூக்கிட்டு போயிட்டான். நம்ம என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? வினயமான ஆளு. ஆமா. கடவுள்கிட்ட என்ன கேட்கிறான்? கடவுளும் விரல கூட பண்ணி கேட்டு அதிமணியிலே கையை வச்சுருக்கியா? அது மாதிரி விரல உள்ள ஜாலங்கள் சிறப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு எங்கள் சிறந்த முறையில் தாயும் தரக்கூடிய தாள மாஸ்டர் அன்பு தம்பி லோக அவர்கள் தாளமிசை மருத்துவத்துறை அவர்கள் இம்மேலில் வேங்கோல் சாட்சி காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு தாயும் தரக்கூடிய தாள மாஸ்டர் லோக அவர்கள் தாளமிசை காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு சிறந்த முறையில் நாடக கலைஞர்களுக்கு ஒளிபரிக்கிற முக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் மிக சிறந்த முறையில் அமைப்பு, கல்யாணம், காதுகுத்து, தேர் திருவிழா போன்ற விஷயங்களுக்கும் கரண்ட் இருக்கக்கூடிய இடங்களிலும் கரண்ட் இல்லாத இடங்களிலும் மிக சிறந்த முறையில் அமைக்கும் நிறுவனம் நமது கணபதி ஆடியோஸ் என்பதை மீண்டும் தெரிவித்துள்ள ஒளிபரிப்பு அன்புள்ளங்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பல சாப்பாடு அருமையான ஏற்பாடு. வந்தவொடனே வெளியில ஹோட்டல்ல காசு கொடுத்து விட்டாங்க. ஆம்லேட், கொத்து புரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தி, அருமையான சாப்பாடெல்லாம் ஏற்பாடு. சாப்பாடு கொடுத்த ஊர் பொதுமக்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாட்டிய தாரகை, நாட்டிய பேரரசி, ஆடுவதில் மகிழ், பாடுவதில் குயில், உங்கள் அன்பையும் ஆலைப்பட காத்துக் கொண்டிருக்கூடிய மனைவியை சார்ந்த ஜெயஸ்ரீ அவர்களின் தாசன் காரி கொலமாமத யானையை நம்பலாம் நம்பலாம், கொல்லுவேங்கை புளியையோ நம்பலாம் நம்பலாம். ஆனால் சுவாமி அடையங்கப்பா சேலை கட்டிய மாதரை நம்பின தந்தனா பாட்டு பாடணும் பாட்டு பாடணும் அடிக்கி கிடி 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 குப்ப மக்கிடி மக்கிடி தவ மணியே தந்தனா 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 பாட்டு பாடணும் பாட்டு பாடணும் பத்து தேச போனாரு சும்மா பதட்ட காட்டியானாலே பத்து தேச போனாரு சும்மா பதட்ட காட்டியானாலே சத்தியமா நீ உத்தவியா கட்டி நோயில நின்று பெற்று பைய போல என்னாலே அடி பெஞ்சிடே அடி பெஞ்சிடே அடி பெஞ்சிடே தந்தனா பாட்டு பாடணும் பாட்டு பாடணும் பொம்பளை பிள்ளை வேற சொல்லணும்னா தந்தனா தாளம் போடணும், துந்தனா தாளம் போடணும்.
கிடக்குறியா? டான்ஸ்கார பிள்ளைங்க ஒரு சந்தோஷமா சொல்லணும். உனக்கு ஒரு நோக்கமா தான் இருக்க மாட்டேங்குது. அவுத்து விட்ட காலையாட்ட தெரியுதப்பா. இந்த மேடைகளை சின்னவன் சிறியவன் ஹலோ ஹலோ அண்ணா கொஞ்சம் வாடி பேசுங்க. நல்லா தான் இருக்குது. ஏன்டா என் பேரை சொல்லும்போது தடை உத்தரவுலாம் போடுறியாப்பா? கொஞ்சம் நேரம் பேசாம உங்க பேர் சொல்றீங்களாண்ணே? என் பேரை சொல்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் உலகனாலும் அமைதியா இரு. சொல்லுங்க சொல்லுங்க இந்த மேடைகளை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாம் ஆசிப்பட வைக்கிறாளாட்டும் இடையிடையில பேசுறீங்க. இந்த மேடைகளை சின்னவன் சிறியவன் எப்ப நாளைக்கு எங்கிட்டு போறீங்க? நாளைக்கு கொடுத்துறதுக்கு போவாங்க. பேசாம வர்றான். பேர சொல்ல விட மாட்டேங்கிறேன். அண்ணே நாளைக்கு பெயிண்ட் பொம்பளை பேர் சொல்லும்போது செவனையா இல்ல. என் பேர் சொல்லும்போது பேசிட்டே இருக்காம. அண்ணே நாளைக்கு பெயிண்ட் அடிக்க கூட்டிட்டு போகணும்னே. அவ்வளவுதான் போயிட்டு சரியா போயிடும். இந்த மேடைகளை சின்னவன் சிறியவன் ஆமா நாளைக்கு யாரு நம்ம டான்ஸ்? ஒக்காவலாமா போதுமா? பேசாம வர்றா. ஏன்டா உன்னோட தொண்டையாவா கிடக்கும். இந்த மேடைகளை சின்னவன் சிறியவன் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் மசூர் கூட என் பேரை சொல்லவோ இத்தனை பேச்சு பேசுறேன். எப்படா என் பேர் வெளியே தெரியும் எல்லாத்துக்கும். நேரம்லாம் சிவனேன்னு இருந்த இந்த நேரத்துல உனக்கு ஆர்வம் கழுவ மாடாப்பா. சொல்லுங்க. இந்த மேடைகளை சின்னவன் சிறியவன் தும்புறியா? கொரோனா பிரச்சனை வேற நிறைய இருக்குது. அண்ணே கும்பல் வந்துச்சுண்ணே. உனக்கு முதல்ல மூக்குல உடனும்டா. எதுல? பஞ்ச விட்டு டெஸ்ட் பண்ணணும் செவனேன்னு கிடக்கு. இந்த மேடைகளை சின்னவன் சிறியவன் இடம் சரிப்பா. உனக்கு சரியா இருக்கு கொண்டு போட ஓரமா போடுவீங்க. நான் பார்த்தேன். இந்த மேடையில் சின்னவன் சிறியவன் சிறிதளவு கருவடை கழிந்து கொண்டிருப்பவன் கரூர் கல்லுமடையை சார்ந்த பி கலையரசனாகிய நான் இந்த மேடையில் பப்புனன் காமி இந்த புத்தங்குறை இருந்தாலும் உங்கூட்டு பிரதி போட்டு குத்து குத்து குத்துறாப்புல குத்தாம விடிய விடிய உட்காந்து நாடகத்தை பார்க்கணும் ஜாமிகளா. என் படிப்பு சாதாரண படிப்பே கிடையாது. தம்பி ஒரு நிமிஷம் நில்லு. என்னப்பா எல்லாத்து பேரையும் சொன்னேன். அவங்க சின்ன சின்ன பாட்டு பாடிட்டேன். ஓ நோக்கத்துக்கு பாடிட்டேன். நம்ம கல்லு மட கலையரசா பப்புன்னு சொல்லிட்டேன். ஆமா ஏமா வரைக்கும் உனக்கு ஒரு சின்ன பாட்டு பாடு. பிறந்தோம் என்பது புகவுரையா, பேசினோம் என்பது தாய்மொழியா, மறந்தோம் என்பது நித்திரையா, மரணம் என்பது முடிவுரையா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரணியிலே சுத்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. அடங்கடா கனிக்குடா அடங்கடா. எல்லாம் நீங்க 4 பேர் ஒரு கூட்டமா தான் சேர்ந்துதான் வந்திருப்பீங்களான்னு இருக்கையா. எல்லாத்துக்கும் நல்லா பாட்டு பாடுறீங்க. எனக்கு உள்ள ஓர பாட்டா பாடுறீங்க. கூட பாடு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க ஆடி அடங்கிட்டோம்ல. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க 4 பேருக்கு நான் பாட்டு வச்சிருக்கேன். அப்படியா? எத்தனை நாளைக்கு தான் நீங்க எங்களுக்கே வருவீங்க? நீங்க பாடு சார், பாடு சார். நாம பாடுறோம் பாருங்க. எப்படி? 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி, தாயில்லாத அனாதைக்கெல்லாம் போர் கொடுத்து தூக்கி செல்லும் 4 பேருக்கு நன்றி. 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. 4 பேர் போதும். நீ வெளியே வா, காலையில பேசு. பேசாம இருந்தீங்க. எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா என் படிப்பு சாதாரண படிப்பு கிடையாது. என்ன படிப்பு? டாக்டருக்கு மேல பெரிய படிப்பு, இன்ஜினியருக்கு மேல பெரிய படிப்பு, என்ன படிப்பு? கலெக்டருக்கு மேல பெரிய படிப்பு. என்ன படிப்பு? என்ன படிப்பு தெரியுமா? 1ஆம் கிளாஸ். ஏப்பா ஒரு கிளாஸ்ல தான் சாப்பிடணும். 1ஆம் கிளாஸ் படிச்சனே. நீ சாப்பிடுறதுலே இருக்காத. கிளாஸஸ் 1ஆம் கிளாஸ் படிச்சனே. இந்த 1ஆம் கிளாஸ் படிச்சு எல்லாரும் எத்தனை வேலை பார்த்தாங்க. நான் போட்ட சட்டை அழுக்காக தான் பார்த்தேன். இன்னையா அப்படிங்களா? பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையை காதலிக்கிற வேலை. அழுக்கே ஆகாதியா சார்? எத்தனை நாளைக்கு தான் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையை காதலிக்கிறது? அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு நேரம் எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன். அப்பா நான் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையை காதலிக்கிறேன். அந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்க போய் எங்க அப்பா கிட்ட போய் நான் சொன்னேன். அதுக்கு அப்பா சொன்னாரு, எந்த பிள்ளைய வேணா காதலிடா, பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையை காதலிச்சுன்னு அலுவலகத்துக்கு வெட்டி போடுடா அப்படின்னாரு. பிள்ளை சரியில்லையா? ஏப்பான்னு கேட்டேன். அது உனக்கு தங்கச்சி முறையாகுதா அப்படின்னாரு. அடப்பா அவி சண்டாவா இருந்தாலும் தங்கச்சியோட காதலிச்சு மனசுக்குள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு நேரம் எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன். அம்மா நான் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையை காதலிச்சேன், அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தேன். அப்பா தங்கச்சி முறையாகுதுன்னு சொல்றாருமா அப்படின்னு. உடனே எங்க அம்மா கவலைப்படாத தம்பி, அந்த பிள்ளையை கல்யாணம் பண்றா அப்படின்னு. எப்படிமா தங்கச்சி எப்படி அண்ணன் கல்யாணம் பண்ணத நான் கேட்டேன். அது எங்க அப்பா சொல்றாரு. எங்க அம்மா சொல்றாரு, தம்பி கலையரசா உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுடா, நீ ஏன் கொப்பனுக்கு போறடா, நீ ஏன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தாண்டா உறந்திருக்கு அப்படின்னு. நல்ல குடும்பம். அது மாத்திரம் இல்ல, எந்த ஒரு காட்சி பிரச்சனையும் என்கிட்ட தான் வருவாங்க. இல்ல பெரிய பஞ்சாயத்து பண்ணியா? பஞ்சாயத்து அருமையா பண்ணுவனே. இப்படித்தான் அங்கிருந்து ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. ஒரு புருஷனுக்கு 2 பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டி என் வீட்டுக்கு இந்த பக்கம் சாத்துறா, இன்னொரு பொண்டாட்டி என் வீட்டுக்கு இந்த பக்கம் சாத்துறா. கதவை சாத்துறாளா? அடி போடுறாங்கயா. இந்த கொரோனா பிரச்சனை அடிக்கார வருதா, 2 பக்கம் வாங்கலாம்னு முடியல. வீட்டுல இருந்த கொரோனாவில என்கிட்ட வந்தாரு. தம்பி இந்த பஞ்சாயத்தை நீதான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னா. நீ கவலைப்படாதீங்கண்ணே, உங்க பஞ்சாயத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். பக்கத்துல இருக்குன்னாரு. நேர வீட்டுக்கு போயிட்டு வந்து பிரச்சனை முடிஞ்சது. வீட்டுக்கு போயிட்டு தானே எப்படியா பிரச்சனை முடியும்? முடிச்சிட்டேன்.
எப்படி முடிஞ்சது? ஒரு பொண்டாட்டி நான் குடிச்சு வந்துட்டேன். உங்க வீட்டுல ஒரு பொண்டாட்டி வச்சிருப்பீங்க, அது என்ன சொல்லுது? அது வாடகைக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனையை பட்டு பட்டு முடிச்சு வைக்கணும். இழுத்துக்கிட்டு கிடக்கிறவங்களே நமக்கு ஆகவே ஆகாது. எங்க வீட்டு பக்கம்லாம் வந்துடாத. ஏன்னா உங்க வீட்டுல பாருங்க. வேணாம் வேணாம் வேணாம், இது கூட பரவாயில்ல. நாங்க சமாதானம் ஆகிக்கிறோம். இது கூட பரவாயில்ல. இப்ப எல்லாருமே வேலைக்கு போய் பிழைக்கலாம்னு சொல்றாங்க இந்த நேரத்துல. சரி, எங்க வீட்டுல மச்சான் மச்சான் நீங்க வேலைக்கு போக வேண்டாம், நீங்க நாடகம் ஆடிட்டு 9 மாசம் பேச வீட்டுல பாருங்க. ஒரு நாளைக்கு நாடகத்துக்கு போனாலும் காலைல தண்ணியை போட்டு வந்துடுறீங்க. அது உன் பழக்கம் தான். உன் பழக்கம் கூட இல்லையா? அது பழக்கம்லாம் கிடையாது. போடுறதே இன்னொரு விஷயம் தான். என் முன்னாடி மச்சான் நீங்க வேலைக்கு போக வேண்டாம், பேசாம வீட்டுல இருங்க, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி கிடைக்குமா என் பொண்டாட்டியா இருக்காது? ஆனா நான் என்னை படிக்க வச்சுட்டு காலையில கிளம்பிடுவான். படுக்க வச்சுக்கிட்ட உடம்பு சரியில்லையா? தூங்க வச்சுட்டு கிளம்பிடுவான். எங்க கூட எடுத்து கட்டத்தை வச்சுட்டு கிளம்பிடுவான். எங்க போறோம்? அப்படி பொறுக்கிறதுக்கு பொறுக்கிறதுக்கா? நல்லா கொண்டாடி கட்டிட்டு பொறுக்கி புளியாம்பழம் பொறுக்கிறதுக்கு புளியாம்பழமா? தெருவுல கிடக்குங்க, நம்ம வாடி எடுத்து வித்துடலாம்ட்டு புளியாம்பழத்தை பொறுக்கி கொண்டாந்து வியாபாரம் பண்றதா வழக்கம். சரி, இப்பயே செஞ்சுட்டு இருக்கோம். பக்கத்துல பெரிய புளியாம்பழம் தோப்பு, ஒரு பெரிய மனுஷன் இருந்துச்சு. ஏமா அங்க கிட்ட போறேன், நேரம் நம்ம தோப்புக்கு வாமா, நான் மரத்து மேல ஏறி நான் உளிப்பு விடுறேன், நீ பழத்தை பொறுக்கிட்டு போமான்னு சொல்ல என் முன்னாடி புடி கொண்டு வெங்கு வெங்குன்னு போயிட்டாரு. உதவி செய்யறாரு. ஆமா, அவர் நல்ல பெரிய மனுஷன். முன்னாடி பார்த்து மரத்து மேல ஏறினாரு. அப்பெல்லாம் பாருங்க வீட்டுக்காரம்மா பாத்துக்கிட்டே ஏறினாரா? ஆமா, ஏறும்போது பாத்துட்டே ஏறினாரு. பார்க்காம ஏறினா வேற மாதிரி ஆயிப்போம். ஏறி இருப்பாரு, ஏறி மரத்து மேல ஏறாரு. அந்த காலத்துல பட்டாப்படி டவுசரி ஊசர்லாம் கிடையாது. நல்லா கோமரத்தை வரிச்சு கட்டிட்டு மேல ஏறுவாரு அந்த காலத்து ஆளுங்க. ஆமா, நல்லா கிண்ணு ஏறி மரத்து மேல ஏறி மரத்தை பிடிச்சி இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆட்ட மேல இருந்து ஒரு குளமா சொத்து சொத்து விழுந்துகிட்டே இருக்குங்க. என் முன்னாடி கீழே வந்து குஞ்சு இப்படி போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறான். ஒரு ஓங்கி ஆட்டினாரா இல்லையா, அவர் பெரிய மனுஷன். ஓங்கி ஆட்டு வெடுக்குன்னு கோமன் அவுந்து போச்சு. அவங்க உடனே என் பொண்டாட்டி கீழ வந்து மேல பாத்தீங்கன்னா எல்லா புளி பழமும் விழுந்துருச்சு. இந்த பழம் மாத்திரம் விழுகவே மாட்டேங்குது. அப்ப போட்டு வெடுக்குன்னு எடுத்துட்டாங்க. என்னாச்சு? அதோட குளுக்கோஸ் அவ்வளவு ஆள் செத்து போயிட்டாரு. உன் பொண்டாட்டி தேடிட்டு இருக்காங்கப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல. ஒரே வாங்கிட்டு தெரியுறாங்க. இருந்தாலும் அமைதி காட்டு இந்த மேடைகளே உங்களுக்காக சினிமா துறையை சார்ந்த நடிகர் நம்பியார் அவர்களும், எம்ஜிஆர் அவர்களும், எம்ஆர்ஆர் அவர்களும், ஜனகராஜ் அவர்களும் பையன் பேச காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலையே. நம்ம இன்னைக்கு வந்திருக்காங்க, இங்க சினிமா நடிகர் கூட வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருந்து வருவாங்க. ரூபத்துல வர்றாங்க. இப்போ ஆமா, நான் பல ஊர்ல பேசுறேன். முதல்ல யார் பேரு? முதல்ல வந்து நம்பியார் எம்ஜிஆர் பேச போறாரு. நான் பேசுறது நல்லா இருந்தா கை தட்டுங்க சாமிங்களா. எங்க பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப மோசமான ஆளு. ஒழுங்கா அந்த பணப்படிக்கிட்டு கொடுத்துரும், இல்லைங்க நான் உழைக்கிறதுக்கு சதராபம். நான் உழைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், என் தாய்மொழி ஆணையா சொல்றேன், என்னைக்குமே இந்த பொட்டி கொடுக்க மாட்டேன். வணக்கம் 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 வணக்கம். பல அடுத்தபடியாக நடிகர் எம்ஆர் அவர்கள் பேசுகிறார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்ன பார்வை பார்க்குறாங்க, என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பிளாட்ஃபாரத்துல தலைவலி மாத்திர வைக்கிறவெல்லாம் அரசியல் பேசுறான். பத்திரிகையரே மங்களப்பரே அல்லைகள் ஒருத்தரிக்காந்தா ஒட்டு பெரிய கூட வழிகடா வாய் நாளைக்கு பொருள் நீங்க ரோடுக்குள்ள கல்ல கொண்டு போறீங்க. அப்பா சொக்கா டேய் சொக்கா டேய். நன்றி நன்றி வணக்கம். எனக்கு ஒரு ஆளும் கைதிட்ட ஓதாவும் மாட்டேன். காப்பாற்றி விட்டீங்க. அடுத்தபடியாக உங்களுக்காக நடிகர் ஜனகராஜ் அவர்கள் பேசுகிறார். எங்கம்மா கண்ணு உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் முறக்கதப்பா. போற வந்துகிட்டு இருக்கும் போது நாய் வந்து கரைச்சு பொடிச்சான் நம்மளா. வணக்கம் வரேன் வணக்கம். அடுத்தபடியாக பைபிள் வடிவேல் சார் பேச பைபிள் வடிவேல் வைகை புகழ் வடிவேல். என்ன தக்கும் வாக்குறாகையா குடு வாக்குறாகையா கிளம்பிட்டாகிறா கோவாலு கோவாலு இங்கே ஒரு கோவாலு வச்சாண்டா அப்பு வச்சாண்டா அப்பு. நன்றி வணக்கம் வணக்கம். அடுத்தபடியாக இங்கே கலையரசன் அவர்கள் ரஜினி ரகுவரன் பேச காத்து கொண்டிருக்கிறார். ரஜினி ரகுவரன் மாதிரி பேசினேன். ரஜினி ரகுவரன் என்ற இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கு மேல கத்துக்கலடா. அண்ணே பேசுவீங்க, நீங்க ஊர்ல போட்டு விட்டு போயிருவியாட்டு. திறமை இருக்குதுண்ணே, பேசுனேன். இந்த தொழிலுக்கு நீ குழந்தை, நான் நினைச்சா உன்னை முடிச்சிருவேன். ஆண்டி இங்கே போயிருக்குன்னா இங்கே எப்படி என்ன மாதிரி முடிக்க எனக்கு தெரியும். நான் நினைச்சேன் ஒண்ணு முடிச்சு வச்சுட்டா கண்ணா. நன்றி வணக்கம். நிறைய பேச. அடுத்தபடியாக விஜயகாந்த் ரகுவரன், விஜயகாந்த் மன்சூர் அலிகான் பேச காத்து கொண்டிருக்கிறார். நாடகத்தை கூட்டுவதே முதல் தப்பு. ஆனா ஏன்
ஏண்டா ஊர்ல நான் தெரிஞ்ச குரலத்தான் பேசிட்டு இருக்கேன், திருக்குறளாடா பேசிட்டு இருக்கிறேன். அண்ணே பேசுங்கண்ணே, 4000 ரூபாய் சம்பளம் மட்டும் கேக்குறீங்களா? டைலாக் இனிமேல் நீ விட்டுறணும். முடி அதை மாத்திரம் சொல்லி சொல்லி ஏத்தியே எல்லாத்தையும் ஒன்படா கிட்டியா. சின்ன பிள்ளை படிக்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த பிரபாகரனை படிக்க ஆசைப்பட்டிருக்கான். ஏண்டா எல்லாரும் இலங்கையிலே சாவறீங்க? ஒப்படிங்களா செத்தா ஓத்தாளிங்களா சிறகணும். பட்டிப்புகிற வார்த்தை எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே பிடிக்காதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பட்டிப்புகிற வார்த்தை எனக்கு பிடிக்காது சார். நன்றி வணக்கம். நிறைய பேசலாம். உங்களை கணக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. பிள்ளை ஆரம்பிச்சுக்கலாம் சொல்லி போட்டு வெள்ளியணையை சார்ந்த அருமையனார் ராஜன் அவர்கள் எனக்காக 5 ரூபாய் பெற்றிருக்காங்க. நண்பர்கள் தங்களுக்கு நன்றி வணக்கம். உங்களுடைய கடன் எதிர்வாங்க சாமிகளா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Thank you.